இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பின் மிக்கவர்களே, மார்ச் மாதம் 16ஆம் தேதி தாயாம் திரு அவை தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அன்பின் மிக்கவர்களே, இந்த ஒரு நாளில் நம்முடைய திருத்தந்தைக்காக தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உடல் நலம் தேறி வருவதாகவும் சீராக இருப்பதாகவும் மருத்துவ குறிப்புகள் சொல்லுகின்றன. இருந்தாலும் தொடர்ந்து அவருக்காக ஜெபிக்க நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் தன்னுடைய இந்த திருத்தந்தையாக பொறுப்பேற்ற 12 ஆண்டுகளை அவர் நிறைவு செய்கிறார். இன்னும் பல ஆண்டுகள் அவர் கத்தோலிக்க திருச்சபை வழிநடத்த அவருக்காக தொடர்ந்து ஜெபிக்க நாம் எல்லோருமே உறுதியேற்போம். அன்புமிக்கவர்களே, தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வாசகங்களும் நம்முடைய நம்பிக்கையோடு கூடிய இறை வேண்டல் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை நமக்கு தரும். அதே நேரத்துல இந்த வாழ்வு என்பது துன்பங்களையும் உள்ளடக்கிய ஒரு வாழ்வு. இயேசுவனுடைய வாழ்வுல அவருடைய பாடுகளும் இறப்பும் தான் அவருக்கு உயிர்ப்பு என்கிற ஒரு மாட்சியை கொடுத்தது. அதே போலதான் மனித வாழ்க்கையில கூட நமக்கு ஏற்படுகிற துன்ப துயரங்கள் எல்லாமே இயேசுவை போல ஒரு தோற்ற மாற்றத்தை பெறுவதற்காக, மறு வாழ்வை பெறுவதற்காக, நிலை வாழ்வை பெறுவதற்காக, இறைவனுடைய மாட்சியில நம்மையும் இணைப்பதற்கான ஒரு பாதைகள் தான் இந்த வாழ்க்கையினுடைய துன்ப துயரங்கள் என்பதை புரிந்து கொள்ளத்தான் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆபிரகாம் தன்னுடைய ஊரையும் உற்றார் உறவினர்களையும் பெற்றோரையும் உடைமையை விட்டு ஆண்டவர் தனக்கு வாக்களித்த ஒரு நாட்டிற்கு சென்ற ஒரு நிகழ்வைத்தான் முதல் வாசகமாக குறிப்பிடுகிறது. அன்புமிக்கவர்களே, என்ன நடக்க போகிறது எதிர்காலத்துல எதுவுமே தெரியாமல் ஆண்டவருடைய வாக்குறுதியை மட்டும் நம்பி சென்ற ஆபிரகாம் நம்முடைய விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு நம்பிக்கையினுடைய தந்தையாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இந்த மண்ணுலக வாழ்க்கையில கூட பல நேரங்களில் என்ன நடக்குதுன்னே புரியாது. சில நேரங்களில் நம்மை சுற்றி என்ன குழப்பங்கள் போயிட்டு கூட தெரியாது. இந்த நேரத்தில் எல்லாம் நம்மை அழைத்த கடவுள் இருக்கிறார், நமக்கு வாக்குறுதி கொடுத்த கடவுள் இருக்கிறார். நிச்சயம் அவர் நம்மை வழி நடத்துவார் என்கிற உறுதியோடு நடக்கத்தான் முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. 2வது வாசகமானது திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறார். பலருக்கு சிலுவை மற்றும் சிலுவையை பற்றின நற்செய்தி என்பது இடரலாய் இருக்கிறது, அவர்களுக்கு துன்பத்தை தருகிறது அப்படி என்கிற ஒரு செய்தியை தருகிறார். அப்படி என்றால் நம்மில் பலருக்கு துன்பமா, சோதனையா, கஷ்டமா, வேதனையா, ஐயோ சாமி போதும் ஃபாதர், இந்த சிலுவையெல்லாம் இனிமேட்டு எங்களால தாங்க முடியாது அப்படி என்று துன்பத்தை கண்டு அலறுகிற, பதறி போகிற, பயந்து நடுங்குகிற ஒரு மக்களாத்தான் நம்ம இருக்கிறோம். இயேசுவினுடைய மரணம் தான் நமக்கு மீட்பை பெற்று தந்தது என்பதை புரிந்து கொண்டவர்களாய், சிலுவை என்பது நம்முடைய மீட்பின் அடையாளம், துன்பம் என்பது நம்முடைய மீட்பிற்கான ஒரு வழி என்பதை புரிந்து கொண்டால்தான் நாம் இயேசுவில் மறுவாழ்வு பெற முடியும், நிலை வாழ்வு பெற முடியும் என்கிற செய்தியை அழகாக சொல்லுகிறது 2வது வாசகம். 3வது வாசகமான நற்செய்தி வாசகத்துல இன்றைக்கு லூக்கா நற்செய்தியிலிருந்து நமக்கு நற்செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய தோற்ற மாற்ற நிகழ்வு தான் இன்றைக்கு நமக்கு நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு தன்னுடைய பாடுகளையும் இறப்பையும் பற்றி பேசி முடித்த பிறகு உயர்ந்த மலைக்கு, தாபோர் மலைக்கு அவர் ஏறி சென்றார் என்றும் அவரோடு அவருடைய நெருங்கிய நண்பர்களான, நெருங்கிய சீடர்களான பேதுரு, யோவான், யாக்கோபு மூவரும் சென்றார்கள் என்றும் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏன் உயர்ந்த மலைக்கு போகணும் அப்படி என்றால், யூதர்களுடைய பாரம்பரியத்துல மலை என்பது இறைவன் உரைகிற ஒரு இடம். அந்த மலையில இன்றைக்கு மேகம் என்கிற ஒரு அடையாளத்தை பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசுடைய திருமுழுக்குல மேகத்தின் வாயிலாகத்தான், தூய ஆவியானவருடைய வடிவில்தான் தந்தையாகிய கடவுள் இவரே என் அன்பார்ந்த மகன் என்று அறிக்கையிட்டதை நம்ம இயேசுடைய திருமுழுக்குல நம்ம பார்க்கிறோம். இன்று தாபோர் மலையில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மோசே இடத்திலும் இறைவாக்கினர் எலியாவிடத்திலும் பேசிக் கொண்டிருப்பதாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, மோசே, எலியா. மோசே என்பவர் யூத மக்களுக்கான சட்டத்தினுடைய ஒரு குறியீடாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். எலியா என்பவர் அவரை பற்றின தனிப்பட்ட புத்தகங்கள் அல்லது எலியா இறைவாக்கினர் புத்தகங்கள் இல்லாமல் இருந்தாலும்
எலியா இறைவாக்கினர் தான் மக்கள் மத்தியில பிரபலமான ஒரு இறைவாக்கினராக கருதப்படுகிறார். ஏன் நற்செய்தியில பல இடங்களில் என்னை பற்றி மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்ற கேள்விக்கு திருத்தூதர்கள் சொன்ன பதில் இறைவாக்கினர் எலியா என்று ஒரு சில பேர் சொல்லுகிறார்கள் என்கிற பதில் வருவதற்கான காரணம் இறைவாக்கினர் எலியாவும் மோசேவும் விவிலியத்துல மர்மமான முறையில அவருடைய இறப்பை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், மோசே இறந்ததாகவோ அல்லது மனிதர்களால் அடக்கம் செய்யப்பட்டதாகவோ விவிலியத்துல இல்லை. காரணம், மோசேவை இறைவனே அடக்கம் செய்தார் என்கிற ஒரு குறிப்பைத்தான் நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, இறைவாக்கினர் எலியா ஒரு புறவியில ஒரு குதிரையில விண்ணகமேறி சென்றதாகத்தான் நம்ம விவிலியத்துல வாசிக்கிறோம். ஆகவே இந்த இறை சட்டத்தின் குறியீடு மற்றும் இறை வாக்கினர்களுடைய குறியீடு பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசுவில் நிறைவு பெறுகிறது. இவற்றினுடைய ஒரு வெளிப்பாடாக மறு உருவாகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்புமிக்கவர்களே, இயேசுனுடைய திருமுழுக்குல இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று இயேசுனுடைய பொது வாழ்விற்கு ஒரு அத்தாட்சியாக விளங்கிய இறைவனுடைய வாக்கு இன்றைக்கு வேறு மாதிரியாக இருக்கிறது. இவரே என் மைந்தர், இவரே நான் தேர்ந்து கொண்டவர், இவருக்கு செவி சாயுங்கள் என்று இன்றைக்கு கொஞ்சம் வேறுபடுத்தி இவரே நம்முடைய மீட்பர் மெசியா என்பதையும் இறைவன் இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த இயேசுனுடைய தோற்ற மாற்ற நிகழ்வு நமக்கு சொல்லி தருகிற இரண்டு அழகான பாடங்களில் முதல் பாடம் என்பது இயேசு இறைவேண்டல் செய்வதற்காக உயர்ந்த மலைக்கு ஏறி சென்றார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தவக்காலத்தினுடைய முதல் பாடமாக தாயாம் திரு அவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற அழகான பாடம், இயேசுவை போல நாமும் இறை வேண்டல் செய்ய வேண்டும். இது ஒரு விருப்பம் அல்ல, கட்டாயமாக கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை என்பதை நம்ம இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இறைவேண்டல் நம்முடைய திருத்தூதர்களைப் போல தூங்கி வழிகிற நம்பிக்கையற்ற இறைவேண்டல்களாக இருக்கக்கூடாது. மாறாக இருவர் மூவர் கூடியிருக்கிற அந்த தாபோர் மலையில எவ்வளவு உன்னதமான ஒரு இறைவேண்டலாக இது இருந்ததோ, எப்படி இயேசுனுடைய அந்த தோற்றத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த மூன்று திருத்தூதர்களுக்கும் ஒரு பரவச அனுபவத்தை கொடுத்ததோ, அதே போல நம்முடைய குடும்பங்களில் கூட கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் என்கிற சிறு குடும்பங்களில் கூட நம்பிக்கையோடு ஜெபித்தால் இறை அனுபவம் நமக்கு கிடைக்கும் என்கிற அழகான பாடத்தை தான் இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார். ஜெபத்தை கற்றுக்கொள்ள ஒரு இளைஞன் ஒரு குருவிடத்துல சென்ற நேரத்துல அந்த குரு அந்த இளைஞனை அழைத்து சென்று தண்ணீரில கொஞ்ச நேரம் தலையை அமிழ்த்து வைத்தாராம். சிறிது நேரம் கழித்து அவர் கையை எடுக்காத ஒரு காரணத்தினால் அந்த இளைஞன் எப்படியாவது தண்ணீரிலிருந்து வெளியே வர முயற்சி செய்தானா. இந்த குருவானவர் மறுபடியும் தலையை அழித்து கொண்டிருந்த ஒரு காரணத்தினால இவர் இன்னும் சிறிது நேரத்துல நம்முடைய தலையை தண்ணீரில் அமிழ்த்தி நம்மை கொல்ல பார்க்கிறார் என்று படுவேகமாக அந்த இளைஞன் வெளியே வந்து, என்ன ஃபாதர், நான் ஜெபம் சொல்லி கொடுக்க சொன்னா என்ன தண்ணியில போட்டு நீங்க அமுக்குறீங்களே அப்படி என்று கேட்டானா. அந்த நேரத்துல அந்த இளைஞன் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கினானா. காரணம், தண்ணீருக்குள்ள இருந்த ஒரு காரணத்தினால். அப்ப அந்த குருவானவர் சொன்னாராம், தம்பி ஜெபிக்க வேண்டும், நானும் ஜெபம் பண்றேன்னு சும்மா வெளிவேடத்திற்காக சொல்லுவதை தவிர்த்து இந்த நேரத்துல உனக்கு ரொம்ப தேவையாக இருப்பது காற்று, ஆக்சிஜன். அதுபோலதான் இந்த ஆக்சிஜன் இல்லை என்ற நான் இறந்து விடுவேன் என்கிற எண்ணம் வருகிற அளவுக்கு இந்த ஜெபத்தை நான் ஜெபிக்கவில்லை என்றால், இறைவேண்டல் செய்யவில்லை என்றால் நான் வாழவே முடியாது என்கிற எண்ணம் இருப்பவர்களுக்குத்தான் உண்மையான இறை அனுபவம் கிடைக்கும் என்று சொன்னாராம். இரண்டாவது ஒரு அழகான செய்தியாக அன்புமிக்கவர்களே, இயேசுவனுடைய இந்த தோற்ற மாற்றம் என்பது இயேசுவனுடைய இரண்டாம் வருகையினுடைய ஒரு முன் சுவையாகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுவனுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக அவர் எப்படி பாடுகளையும் இறப்பையும் சந்தித்தாரோ, அதே போல இந்த மண்ணுலக வாழ்க்கையில நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள் இவைகளை தாண்டித்தான் நம்ம நிலை வாழ்வையும் பெற முடியும் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் சிலுவையை கண்டு அஞ்சு விடாமல், துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல், இயேசுவினுடைய கரம் பிடித்து துன்பங்களை வெற்றி கொண்டு இயேசுவோடு வெற்றி வீரர்களாய் மறு வாழ்வையும் நிலை வாழ்வையும் பரிசாக பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.